மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், கார்ன்ஃப்ளவர் 1.25 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், மைதா 1/2 ஸ்பூன், தேவைக்கேற்றாப்புல உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி லெமன் அதையும் பிழிஞ்சு ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது மேரினேட் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு இதை மேரினேட் பண்ணி இப்போ வெளியே எடுத்திருக்கேன். அதை திரும்பவும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் சூடானோடனே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சிக்கன் எல்லாம் பொரிக்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் நான் இப்போவும் தேங்காய் எண்ணெயிலேயே பொரிக்கிறது. எண்ணெய் சூடானோடனே சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு பக்கம் வந்தோடனே அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுவோம். சிக்கன் 2 பக்கமும் நல்லா வந்துட்டு இப்போ அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கடாயில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயே கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அதில் 1 ஸ்பூன் நிறையா பூண்டு, அதை இப்போ வறுத்துக்கலாம். பூண்டு வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது கூட தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். பொரிச்சிருந்த சிக்கன் எல்லாம் இந்த தேன், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். டொமேட்டோ சாஸ், தேன் இது எல்லாம் நல்லா அந்த சிக்கன் மேலே நல்லா பரவணும். அதுக்கேற்றாப்புல நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டியாச்சு. இப்போ ஹனி சிக்கன் ரெடி ஆயிட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஹனி சிக்கன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.